Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. KN நேரு வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்திய சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன். இந்த சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதா? விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் ஒப்பந்தம் சார்பாக டிவிஹெச் குழுமம் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. இந்த நிறுவன தொடர்புடைய இடங்களான கோயம்புத்தூர், சேலம், சென்னை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை 7 மணி முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த நிறுவனம் தமிழக அரசின் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் நெருங்கிய உறவினர்களிடையே என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேருவின் வீடு, அதாவது தில்லைநகர் 5வது தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் வந்து KN நேருவின் சகோதரர் மறைந்த தொழிலதிபர் ராமஜெயம் வீடு தில்லைநகர் 10வது குறுக்கு தெருவில் உள்ள இல்லத்திலும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமையில் இந்த சோதனையானது ஆய்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக GST வரியில் பல குளறுபடிகள் நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கட்டுமான நிறுவனங்களில் மூலப்பொருட்கள் வாங்குவதில் GST முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வங்கி அதிகாரிகள் 2 பேரை அழைத்து வந்து வங்கி பரிவர்த்தனை தகவலை பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளையும் அருண் நேருவின் இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர் முன்னிலையிலே இந்த சோதனை நடைபெற்றது. முழுக்க பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட முறைகேடு தான் இந்த சோதனை காரணம் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். திருச்சியில் 2 இடங்களில் நடைபெற்ற வந்த சோதனையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையினர் வந்து பணியில் ஈடுபட்டனர். தில்லைநகர் 5வது குறுக்கு தெருவில் அமைச்சர் KN நேரு வீட்டில் வந்து சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அமைச்சர் நேருவின் ஆதரவாக வந்து காலையில் வந்து அந்த பகுதியில் குழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையானது தற்போது நிறைவடைந்துள்ளது. அதாவது காலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு சூட்கேஸிலே வந்து ஒரு ஆவணங்களை கொண்டு வந்தனர். அதே போல இந்த வீட்டில் சோதனை நடத்திய போது அந்த வீட்டில் உள்ள ஆவணங்களையும் கொண்டு வந்த ஆவணங்களையும் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்த பின்னர் அவர்கள் ஆவணங்களை எடுத்து சென்றனர். பின்னர் அங்கே பிரிண்டர் மிஷினும் அங்கே வைக்கப்பட்டு அங்கே ஒரு சில இதை வந்து பிரிண்டம் எடுத்து சென்றனர். தொடர்ந்து வந்து வங்கி அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வீட்டில் இருந்து சில ஆவணங்களை இங்கேருந்து கைப்பற்றி எடுத்து சென்றுள்ளனர். இதனால் வந்து இதனை தொடர்ந்து வந்து இந்த பகுதியிலே வந்து அதிகாரிகள் அதான் அந்த திமுகவினர் வந்து ஏராளம் தற்போது புரிந்துள்ளனர். மேலும் அமைச்சர் KN நேருவின் மகனான KN நேருவின் சகோதரரான தில்லைநகர் 11வது கிராஸில் வந்து தற்போது வரை ராமஜெயம் வீட்டில், அதாவது மறைந்த ராமஜெயம் வீட்டில் வந்து தற்போது வரை சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. 10 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையானது இப்போ தற்போது அமைச்சர் அதாவது KN நேரு வீட்டில் நடைபெற்ற சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.